எம்ஜிஆர் பாட்டு பாடு 500 ரூபாய் தரேன். ஜெயலலிதா அம்மா மாதிரி டான்ஸ் ஆடு 1000 ரூபாய் தரேன். இதுவாப்பா ராயபுரம் தொகுதிக்கு நீங்க பண்ற சேவை? பிஜேபி இல்லனா இன்னைக்கு எல்லாம் நம்மளாம் அடிமைங்க தான். 5000 கேக்குறானுங்க டாப்பர் பசங்க. விஜய் பட கஷ்டத்தை எங்களால பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டம். இந்தியாவிலே மிக பழமையான ரயில் நிலையம் உள்ள தொகுதி. முதலாக டிஎம்கே தனது கட்சி கூட்டத்தை தொடங்கிய தொகுதி. பெரும்பான்மையை கட்சியினருக்கு மட்டுமே ஆதிக்கம் உள்ள தொகுதி. வாங்க நாம இன்னைக்கு பப்ளிக் ஒப்பீனியன் கேட்க வேண்டிய தொகுதி நம்ம ராயபுரம் தொகுதி. வாங்க கேட்கலாம். ஆனால் சில பேர் இப்போ வரப்போற சட்டமன்ற தேர்தலில் ராயபுரம் தொகுதியில யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக டிவிக்கே தான். புதுசாக வரவங்களுக்கு வந்து எப்பவுமே வாய்ப்பு கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் புதுசாக வந்தாங்க. 2 பேர், ஒரு சீமான் ஒருத்தர் வந்தார், கமல்லாம் வந்தார், எங்கேயோ போய் ஜாயின் பண்ணிட்டாரு. எல்லாருக்குமே இப்போ சின்ன குழந்தைலேருந்து எல்லாமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா டிவிக்கே தான். அப்படின்னும் போது புதுசாக வரதுல வந்து இந்த இதில் வந்து இவர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார். அதனால் கண்டிப்பாக அவர் வருவார். என் குடும்பத்தையும் நான் பிரெயின் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னும் போது சின்ன பசங்க கண்டிப்பாக பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக டிவிக்கே தான். இப்போ டிவிக்கே சொல்லும் போது இப்போ நிறைய பேர் என்னன்னா அனுபவம் இல்லாத கட்சி, ஏற்கனவே அனுபவத்தில் இருக்கவங்களுக்கு வந்து கொடுத்தாதான் கவர்மெண்ட்டை வந்து ஒரு ப்ராப்பராக ரன் பண்ண முடியும். இவங்க வந்தாங்கன்னா கவர்மெண்ட்டை ப்ராப்பராக எப்படி ரன் பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி எழுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படின்னா இப்போது எம்ஜிஆர் வந்தார், அனுபவத்தோட டக்குன்னு அவரும் சினிமாவில் இருந்தால் வந்தார். அவரும் அனுபவம் இதெல்லாம் வந்து ஒரு 4 வருஷம் இருந்துட்டா வந்தார். இல்லை, அனுபவன்றது வந்து எந்த ஒரு விஷயமே வந்து நம்ம உள்ளே இறங்கி பார்த்தா தான் எல்லாமே லேர்ன் பண்ண எல்லாமே வந்து அனுபவம் வந்துடும். எனக்கு வந்து 2 பேரும் காம்படிஷன் பயங்கரமாக தான் இருக்குது. ரவிக்குமாரும் காம்படிஷன் இருக்குது, சுபேர் கானுக்கு அப்படி தான் இருக்குது. 2 பேரும் நல்லா மும்முரமாக தான் இருக்கிறாங்க. இது எப்படி நான் கருத்து சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. ராயபுரத்தை வந்து ஜெயிலுக்கு எனக்கு நாம் தமிழர் வந்தால் நல்லா இருக்கும். எதனால அவங்க வந்து நல்லா? ஏன்னா இவங்க 2 பேர் இருந்துட்டாங்க, எந்த இதுவும் முன்னேற்றமும் இல்லை. அதனால நாம் தமிழர் வந்தால் நல்லா இருக்கும். இப்போ நாம் தமிழர்னா நீங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கணும். மாற்றம் தான். மாற்றம்னா விஜய் இல்லை, நாம் தமிழர். எதனால விஜய் இல்லைன்னு நினைக்கிறீங்க? அவங்க நேற்று பிறந்த குழந்தைண்ணா அவங்களாம். இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தா ஆளுங்கட்சி மேலே வந்து அதிருப்தியில் தான் இருக்காங்க. ஆண்ட கட்சியும் சரி, ஆண்டுட்டு இருக்கிற கட்சியும் சரி, 2 பேர் மேலுமே ரொம்ப எதிர்ப்பு அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் ராயபுரத்தில் வந்து அந்த ஜெயக்குமார்ன்ற முன்னாள் அமைச்சர் நிற்கிறாரு. அதனால் வந்து இப்போ டிவிகே சார்பில் நிற்கிற அவருக்கு தாமுன்றவர் வந்து அவருக்கு இல்லைனாலும் விஜய்கின்றதுக்கோசம் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு வந்து அவர் இருக்கிற மாதிரி தான் என்னோட இதில் தெரியுது. எல்லாருடைய கருத்து கணிப்பு நம்ம ஏரியாவில் இருக்கிற மக்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் சரி, நான் நிறைய நியூஸ்லாம் பார்க்குறேன்ல. நியூஸ் பார்க்கும்போது மொத்தத்தில் யங்ஸ்டர், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸு, மீடியம் ஏஜ் இருக்கிறவங்களும் அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் விஜய் சைடு தான் அதிகமாக இருக்குது. அதனால் என்னுடைய கருத்து கணிப்பு பார்த்தா விஜய் வர்றதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் வந்தால் நல்லா இருக்கணும்னு எனக்கு தோணுது. இப்போ இருக்கிற தலைமுறைக்கு வழிகாட்டுதல் யார்? ரொம்ப ஏஜ்டான இருக்கிறவங்களே ஆண்டு இருந்தாங்கன்னா அந்த புது தலைமுறையை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. புது தலைமுறை என்னும்போது ஒரு விஷன் மாறுது. அந்த விஷன் மாறும்போது அவங்களுக்கு அன்றாட தேவைகள் என்ன? வேலைவாய்ப்பு ஃபர்ஸ்ட்டு. அதேமாரி அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த ஏரியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கிளியராக இருக்கணும். மின்சார வசதி தடை இல்லாமல் கிடைக்கணும். போகிற இடம்லாம் அங்கேருந்து எவர் கிரீன் மாதிரி நம்ம சென்னை இருக்கணும். இதெல்லாம் யங்ஸ்டருடைய விஷன். அது பொதுவாக அந்த யங்ஸ்டருடைய அந்த கணிப்பை நம்ம நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வரணும்னா விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு என்னுடைய கணிப்பு. ஸோ அதுவே வந்து அனுபவம் இல்லாத ஒரு கட்சி வந்தால் கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்றது வந்து ஒரு பெரும்பான்மை கட்சிகளோட ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க கூட நிறைய ஐஏஎஸ் இருப்பாங்க. ஏன்னா இப்போ ஆட்சி அமைச்சோடனே அவங்க மட்டுமே ஆள போகிறதில்ல. அவங்க கூட கண்டிப்பாக ஐஏஎஸ் இருப்பாங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க. ஐபிஎஸ் இருப்பாங்க, ஐஆர்எஸ் இருப்பாங்க, ஐஎஃப்எஸ் இருப்பாங்க. இவ்வளோ இருக்குது. இந்தியனுடைய மெயின் பொறுப்புள்ள பவர்ஃபுல் போஸ்ட்லாம் இருக்குது. இப்போ அவங்களாம் கூட இருப்பாங்க. எல்லாமே இப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிறான்னு எடுத்தோடனே ஒரு மினிஸ்டரோ எதுவுமே சைன் பண்ணிட மாட்டாங்க. அதை பலமுறை யோசிப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கவுன்சிலிங் இருக்கா, அந்த கவுன்சிலிங்கில் கம்பல்சரி ஐஏஎஸ் இருப்பார். இப்போ அப்படி இருக்கும்போது ஒரு தவறான முடிவு வரும்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? சான்ஸ் இல்லை. அதனால் வாய்ப்பு கொடுங்க, கொடுத்தா நல்லாயிருக்கும். திமுக எம்எல்ஏ வந்து இந்த தொகுதிக்கு இன்னும் ஸ்பெஷலாக செஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரியல. அவருக்கு வந்து சொந்தமாக தேட்டர் இருக்குது, நிறைய அப்பார்ட்மெண்ட் கட்டுற அளவுக்கு அவர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவர் அப்படின்னு தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பார்த்தா அவர் அந்த வேலையில் தான் அவருக்கு கரெக்டாக இருக்குது. எவ்வளோ தேட்டரில் வந்து விஜய் படம் எப்போ ரிலீஸ் ஆகுது, அஜித் படம் எப்போ ரிலீஸ் ஆகுது, அதுக்கு எப்படி பிளாக்ல டிக்கெட் எப்படி ஓட்டுறது? அவர் தேட்டருக்கும் அவர் வீட்டுக்கும் அவரோட ஃப்ளாட்டுக்கும் போகிறதுக்கே அவருக்கு நேரம் சரியாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம ஏடிஎம்கேக்கு வரலாம். அவரு 10 வருஷமா உண்மையாவே அவரும் ரோட் ஷோலாம் காட்டுவாரு, வருவாரு, அந்த கல்மட்டமே அப்படியே கட் பண்ணி அவர் போயிடுவாரு. அவருக்கு மெயின் ரோடுக்கும் குறுக்கு சந்துக்குமே நேரம் சரியா இருந்திருக்கும். அவரை தூக்கிட்டு வந்து திரும்பவும் நீங்க ஓட்டு போட்டு நிக்க வச்சீங்கன்னா, இப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு 30 வருஷம் நான் இருக்கிறேன், 40 வருஷம் சொல்றாரு. அவரோட ஏஜ் வைஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவரால் இப்ப திரும்ப இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியாது. எம்ஜிஆர் பாட்டு பாடு 500 ரூபாய் தரேன்,
ஜெயலலிதா அம்மா மாதிரி டான்ஸ் ஆடு 1000 ரூபாய் தரேன். இதுவாப்பா ராயபுரம் தொகுதிக்கு நீங்க பண்ற சேவை? வாங்க என் கூட கொஞ்சம் வரீங்கன்னா சந்துக்கு 2 ட்ரைனேஜ் ஓப்பன் ஆயிருக்கும்பா. சும்மா அப்படியே மோந்துக்குனே வீட்டுக்கு போலாம். இதெல்லாம் பத்தி இறங்கி வாருங்க. தலைவர்களை நாங்க அதுக்கு தான் முன்னிறுத்துறோம். உங்க நம்பரை எல்லாருக்கும் கொடுங்க. பாமரம் எல்லாம் ஒரு வாலிபன் கிட்டயும் ஒரு எம்எல்ஏ நம்பர் இருக்கணும். எதனா பிரச்சனைனா நாங்க ஃபோன் பண்ணி பேசுற அளவுக்கு இருக்கணும். என்ன நீங்கன்னா மேல இருந்தா குதிச்சிங்க, நாங்க தானே தேர்ந்தெடுக்கிறோம். எங்ககிட்டயே நீங்க பேச மாட்டீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத கடவுள் கிட்ட பேசிடுவீங்களா? கிடையாது, நாங்க தான் உங்க கடவுள். எங்ககிட்டயே உங்களுக்கு பேச நேரம் இல்ல. ஒரு தலைவர்களை போய் பார்க்க போற நேரத்துல 4 மணி நேரம் 5 மணி நேரம் நாங்க வெயிட் பண்றோங்க. நான் தான் அவரை விரும்பி ஏற்கிறேன். நான் தான் அவரை விரும்பி ஓட்டு போட்டு முன்ன நிறுத்திட்டு நானே அவரை பார்க்கும்போது நானே 4 மணி நேரம் காத்திருக்கிறேன்னா இது ஒரு என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் தான். 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்களோடு மக்களாகவும் நாங்கள் ஒரு டிஃபென்ஸ் இந்தியன் நேவி ஷிப்புடைய வெண்டர் நாங்கள். அதாவது மேல்தட்ட மக்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம், கீழ்த்தட்டு மக்களையும் பார்த்துருக்கோம், நடுத்தர மக்களுடையும் புழங்கியிருக்கோம். எல்லாம் ஓவரால் நமக்கு எல்லாமே ஒரு விஷயம், நிறைய விஷயம் தெரிஞ்ச இடத்துல தான் நம்ம இருக்கோம். இதை பார்க்கும்போது இந்த எலெக்ஷனில் வந்து யார் வராங்க வரல, இந்த தலைவர் வராரா அந்த தலைவர் வராரா, அதெல்லாம் விட ஒரு பெரிய ஹாப்பி என்னன்னா எங்களுடைய ஓட்டு எங்க உரிமை. இது வரைக்கும் நான் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் எனக்கு 45 வயசை நான் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன்பா. இது வரைக்கும் வந்து யாருமே வந்து ஐயோ எனக்கு ஓட்டர் லிஸ்ட் இன்னும் வரல, என் ஓட்டர் லிஸ்ட்ல பேர் வரல, எனக்கு ஓட்டர் ஐடி வரல அப்படின்னு கவலைப்பட்டு நான் இந்த காதுல கேட்டதே கிடையாது. எனக்கு இன்னும் ஓட்டர் ஐடி வரல, வந்தாதான் நான் ஓட்டு போடுவேன்னு சொன்ன ஜனங்களை எனக்கு எப்ப ஓட்டு போட எனக்கு உரிமை கிடைக்கும்னு சொல்லி மக்களை பேச வைக்கிறான் பாருங்க ஒரு தலைவனை. ஏன் ஒரு வந்தா நான் கண்டிப்பா நல்லது தானேங்க. எப்ப நான் இது நம்ம உரிமை, இது நம்ம கடமைன்னு ஒருத்தன் புரிய வைக்கிறானோ இவன் ஒரு நல்ல லீடரா வர்றதுல மக்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னும் போது மாற்று கட்சியினருக்கு ஆட்சேபனை இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்பதான் அரசியல் களம் நல்லா சூடு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். விஜய் சார் வந்து ஒரு பிராண்ட்ல இருக்கார். ஸோ அவருடைய பிராண்டே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முகத்தை வச்சு தான் வந்து சட்டமன்ற தொகுதியில் எல்லாருமே வேட்பாளர்கள் ஜெயிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ டிஎம்கே ஏடிஎம்கேவோட கோட்டைன்னு சொல்லுவாங்க ராயபுரம் தொகுதியை. ஸோ இப்போ புதுசாக வரவங்களுக்கு வந்து மக்கள் எப்படி ஒரு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தாத்தா பாட்டிகள் காலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரையாக நான் ஏடிஎம்கே பரம்பரையாக டிஎம்கேன்ற ஒரு ஸ்பீச் வரும் அவங்க கிட்ட இருந்து கேட்கும்போது. அதுவே வந்து தப்புன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பரம்பரையாக நான் விவசாயியாக இருக்கேன் அப்படின்னா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதில் வந்து பரம்பரையாக நான் ஏடிஎம்கே பரம்பரையாக டிஎம்கேன்ற ஒரு ஸ்பீச்சே வந்து தப்புன்னு நான் வந்து இந்த ஒரு பதிவில் கண்டிப்பாக நான் சொல்லணும். 2026 நம்ம இந்த தலைவரை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக அவர் கஷ்டப்பட போகிறதில்ல, நம்ம தான் கஷ்டப்படுவோம். டிஎம்கேல சுபேர்கான் தான் டாக்டர் சுபேர்கான் தான் வெற்றி பெறுவார். ஏன்னா வந்து இந்த தொகுதிக்கு வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஐடிஎம் ஸ்மூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் முன்னாடி, அவர் 28,000 ஓட்டில் ஜெயிச்சிருந்தாரு. அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட டிவிஷன்லேயே ரேஷன் கடை அப்புறம் அந்த கால்வாய் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தூர்வாரி அதெல்லாம் புதுப்பிச்சிருக்காங்க. மற்றும் இன்னும் வந்து மீன் மார்க்கெட்டை புதுப்பிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ டிஎம்கேல வந்து வேட்பாளரை மாற்றுறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து ஒரே ஆளாக கொடுக்கக்கூடாது, அதை மாற்றி ஒரு அமைப்பை வந்து மாற்றி கொடுத்தா அது நல்லா இருக்குன்ற மாதிரி தலைமையோட ஒரு இது. ஒரு ஆளாக வந்து ஒரு பொறுப்பில் நான் தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது இல்லையா, வேற ஒருத்தரை கொண்டு வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்கன்றதுக்காக அந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க. நல்ல இளைஞர், எழுச்சியா இருக்காரு, ஒரு ஆர்த்தோ டாக்டரு. அவர் இங்க வந்துட்ட உடனே இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றது ரெடி பண்ணிட்டு இருக்காரு, இடம் பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பா அவர் இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் திறப்பாரு. அதுக்கேற்ற போல மக்களுங்க அவர் பொது சேவையும் செஞ்சுட்டு வர்றாரு. கேம்ப் போடுறாரு, கேம்ப் போட்டு இலவச முகாம் போட்டு கேம்ப் போட்டு நல்லா எழுச்சியா பண்ணிட்டு இருக்காரு. அதனால ராயபுரம் தான் நல்லா பண்ணுவேன்றாரு. ஏன்னா அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்த பாரம்பரம். அதோட மீண்டும் இப்போ 234 தொகுதியிலையும் பழைய ஆளே கொடுத்துருந்தா கீழே இருந்து வேலை செய்யறவங்களாம் எப்படி முன்னேற முடியும்னு தான் தளபதி எங்கள் முதலமைச்சர் அவர்கள் வந்து மாத்தி போட்டுருக்காரு. ஒருத்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து டிஎம்கேல ஆப்போசிட் பார்ட்டில வந்து சரியான ஒரு இது இல்லை, நெருப்பு வலிமையான ஆள் நிக்கல இங்க. ஜெயக்குமார். எதனால அவர் வருவான்னு நினைக்கிறீங்க? எதனாலன்னா இப்ப ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னு. ஆட்சி மாற்றத்துக்காக பாத்தீங்கன்னா புதிய கட்சிகள் வந்திருக்காங்க, டிவிகே என்டிகே இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு இங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கும், அவங்களுக்கும் இருக்கு. நமக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க நம்ம ஏடிஎம்கே தான் போதும். சுபேர்கான் தான் சுபேர்கான்ல டிஎம்கே கேண்டிடேட் யார் போனாலும் ஜெயிப்பாங்க. எதனால அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு? டிஎம்கே நிறைய ஸ்கீம் பண்ணியிருக்காங்க, இளைஞர்களுக்கு மகளிருக்கு நிறைய பண்ணியிருக்காங்க.
பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. அதனால திமுக ஜெயிக்கிறது அதிகமான வாய்ப்பு இருக்கு. 4 முனை போட்டினால எல்லா இடத்துல 2 முனை போட்டி தான். திமுக அதிமுக தான். யார் வின் பண்ணா நல்லா இருக்கும்னா எங்களுக்கு ஒரு ஒரு 7 அம்சம் கோரிக்கை இருக்கு. அதை யாரு நிறைவேற்றி தராங்களோ அவங்க வின் பண்ணா நல்லா இருக்கும். உங்க சேனல் மூலியமா வந்து நெக்ஸ்ட் வரவங்க கிட்ட கொடுங்க. இது வந்து எந்த அளவுக்கு போகும்னு பார்ப்போம். ராயபுரம்ல ஒரு ஐடி பார்க் வரணும் சார். டைட்டில் ஐடி பார்க் மாதிரி வரணும். அது வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியா நிறைய பேருக்கு கிரியேட் ஆகும். படிச்சவங்களுக்கும் கிரியேட் ஆகும், படிக்காதவங்களுக்கும் கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாம செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் சென்டர் வரணும். இங்க சென்னையோட ஒரு முக்கியமான பிசினஸ் ஹப்பா இருக்கிற இடம் இங்க தான். ஸோ இங்க ஒரு சின்ன ஒரு ட்ரேட் சென்டர், நம்ம எல்லா தொழில் செய்யறவங்களுக்கும் உதவுற மாதிரி ஒரு ட்ரேட் சென்டர் வரணும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ஒரு ஃப்ரீ அகாடமிக் வேணும். அதாவது எவ்ரி வார்டுக்கும் ஒரு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான ஒரு ட்ரைனிங் சென்டர் வேணும். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த ரொபோட்டிக் சயின்ஸு, ஸ்டெம் நாலேஜ், ஏஐ சம்பந்தப்பட்ட படிக்கிறதுக்கு ஒரு ஆய்வுக்கூடம் தேவைப்படுது. அதை விட ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா எஸ்டிஐடி ஆத்தரைஸ்டு கிரவுண்ட் ஒரு 2 கிரவுண்டாச்சும் இருக்கணும். ஏன்னா நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்கு. பட் ஆனால் அதுக்கான ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு எஸ்டிஐடி மூலியமா போனாதான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து டெவலப் பண்ணாலும் அவங்க நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல் போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அது கண்டிப்பா தேவை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து ஒரு சோலார் பவர் ஸ்டேஷன் தேவைப்படுது. அது இருந்ததுன்னா நமக்கு ஒரு 15 to 20% பவர் வந்து அதுல இருந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரெக்குவயர்மெண்ட்டா இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம கடல் சார்ந்த பகுதி ஒரு மெரைன் யூனிவர்சிட்டி வேணும். போர்ட் மேனேஜ்மெண்ட்டு, மெரைன் மேனேஜ்மெண்ட்டு, நாட்டிகல்ஸ் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் எல்லாமே படிக்கிறதுக்கான யூனிவர்சிட்டி இங்கேயே கிரியேட் ஆச்சுன்னா நம்ம இருக்கிற பசங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யார் வின் பண்ணாலும் இந்த ராயபுரத்துக்கு டெவலப்மெண்ட் பிளான்ல இதை வந்து கொண்டு போனாங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரமும் மாறும், பொருளாதாரமும் மாறும். இது கண்டிப்பாக வந்து இந்த வேண்டுகோள் நான் அதாவது யாதும் முறை யாவரும் கேளீர் என்ற அறக்கட்டளையை நடத்திட்டு இருக்கேன். அப்துல் கலாம் சார் இறந்த அன்னிலிருந்து நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். மோர் தென் ஒரு 250 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்என்சி கம்பெனியில் ஜாப் வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரு நிறைய பசங்களுக்கு காம்படிஷன் வச்சிருக்கோம். மாணவர்களை முன்னேற்றணும், நம்மளோட மக்களை முன்னேற்றணும்னா அது யார் வந்தாலும் அவங்களுக்கு தேவையான உதவி கண்டிப்பா எங்க மூலியமா நடக்கும். நன்றி. இப்போ பாத்தீங்கன்னா ராயபுரம் மக்களோட எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் அண்ணன் தான். எப்படி இப்போ நிறைய பேர் அம்மா இருந்திருந்தான்னு சொன்னாங்க, அந்த மாதிரி ராயபுரம் தொகுதியை பொறுத்தவரை ஜெயக்குமார் இருந்திருந்தான்னு சொல்லிட்டு நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு ராயபுரம் மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இப்ப பார்க்கக்கூடிய சாலை பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஆகுது நோண்டி போட்டு நோண்டுறாங்க, மூடுறாங்க, இப்படியே போயிட்டு இருக்கு. வெளியூர்ல இருந்தும் சரி, சென்னையிலும் சரி, மக்கள் வந்து இங்கதான் பொருள் வாங்க வருவாங்க. சிறு வியாபாரிகள் முதல் பெரிய வியாபாரிகள் வரை ஃபுல்லாவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இந்த முறை கண்டிப்பா ஜெயக்குமார் தான் 100% ஜெயிப்பாரு. ரெட்டையில ஜெயிக்கும். எம்எல்ஏ செயல்பாடு கேட்க தேவை, இங்க எம்எல்ஏ பார்த்துருக்கலாம்னு கேட்கலாம். ராயப்பட்ட பொருள் அந்த அளவுக்கு இருக்கு இந்த நிலைமை. அதனால இந்த வாட்டி ரெட்டையில கண்டிப்பா வின் பண்ணும் சார். நன்றி சார். இப்போ இருக்கிற எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா இந்த மழை வெள்ள காலத்துலேயும் சரி, மக்கள் பாதிக்கப்பட்ட கரைசல் வந்து நேரில் கூட பார்க்குற சார். அவர் வெற்றி பெற்றான்றது அது தெரிஞ்சு அவர் வந்து நன்றி தெரிவி கூட வரவே இல்லை சார். ஓட்டு கேட்கவும் நிறைய இடம் போல. இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ ஜெயக்குமார் சார் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பொது கட்டிடங்கள் கட்டி கொடுத்துருக்காரு. சொல்லப்போனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்ஆர் சப்வேன்னு சொல்லுவாங்க. அந்த சப்வே வந்து முழுக்க கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க. அதுக்காக அவர் போராடி நிறைய ரயில்வே பாலம் கொண்டு வரதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து அண்ணா அமைச்சராக இருக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அரசாங்க சப்வே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஜராஜ நகர் சப்வே, அது வந்து ராயபுரம் ஃபுல்லாக ஒரு ஹைலைட்டான ஒரு இது. அது பார்த்தீங்கன்னா அந்த போஜராஜ நகர் மற்றும் சீனிவாசபுரம் மற்றும் மாடர்ன் சிட்டின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4000-5000 குடும்பங்கள் அங்கே வசிக்கிறாங்க சார். அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 50 ஆண்டு கால கனவு. அந்த கனவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சேகர் பாபும் சரி, சர்க்குண பண்ணியும் சரி, யாருமே வந்து பண்ணித்தர முடியாது, எங்களால் திட்டம் பண்ண முடியாது, இவ்வளோ குறிப்பிட்ட மக்களுக்கு இவ்வளோ செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் ஜெயக்குமார் 2011 அப்புறம் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட கோரிக்கை வச்ச உடனே என்னால் முடிஞ்சாலும் முயற்சி பண்ணி நான் பண்ணி தரேன். அவர் சொன்ன மாதிரியே மத்திய அரசுகிட்ட நம்ம அண்ணன் எடப்பாடியார் அம்மா இருக்கும்போது மத்திய அரசுகிட்ட போராடி அந்த ரயில்வே இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அங்கே இருக்க மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் கொண்டு வந்த முழுக்க அவர் கொண்டு வந்த திட்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரயில்வே பணி பார்த்தீங்கன்னா 80% முடிச்சு கொடுத்தாரு. அந்த சுரங்கப்பாதை பணி வந்து முழுக்க 80% அவர் முடிச்சு கொடுத்தாரு. மீதமுள்ள ஒரு 20% முடிக்கிறதுக்குள்ள ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால வெறும் கார்பரேஷன் ஒர்க் ஜஸ்ட் ஒரு 2 மாசம் 3 மாசத்துல பண்ண வேண்டிய ஒர்க்கை 3 வருஷமா இழுத்தடிச்சு மக்கள் போராடி சாலை மறியல் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்க அந்த 20% வேலையை முடிச்சு கொடுத்துட்டு அவங்க முழுக்க அவங்க பண்ண மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு கல்வெட்டு வச்சுட்டாங்க சார். இது போன்று பார்த்தீங்கன்னா ராயபுரம் முழுக்க அரசு கட்டிடங்கள், பொது கட்டிடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் இருக்கும்போது எல்லாமே கட்டினது தான். இவங்க வந்து என்ன பண்ணா கல்வெட்டு வச்சுக்கிறாங்க, ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க சார். வெறும் இந்த திமுக ஆட்சியில் ஸ்டிக்கர் தான் ஒட்டுறாங்களே தவிர மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யலை. அந்த ஆம்புலன்ஸுங்கெல்லாம் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணதே இவர் தான். வட சென்னை மக்கள் உயிருக்கு போராடுறவங்க ஸ்டான்லி பக்கம் போக முடியாது, ஆர்எஸ்ஆர் அந்த பக்கத்துலேருந்து வரவங்க ஆர்எஸ்ஆருக்கு வர முடியாது. ரயில்வே பிரிட்ஜால் ரொம்ப
ரயில் கேட்டாலும் ரொம்ப அவஸ்தைப்பட்டார். இவர் வந்து தான் அதெல்லாம் நல்லது பண்ணார். இப்போதைக்கு வந்து எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு வந்து குறைன்றது எம்சி ரோடும் ஜிஓ ரோடும் போகிறதுனால கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டம். சும்மா கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது. ஒரு சின்ன உடம்பு சரியில்லைன்னா கூட ஒரு வண்டி பிடிச்சின்னு ஆஸ்பத்திரிக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா முன்ன இருக்கும்போது இதே தான் இருந்தது, இப்படியும் அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு மாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும் எல்லாம் தோணும். மாற்றம்னு வந்து சொல்லல எதுவும் சொல்லல. ஏதோ மாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும். இருக்கிறவங்களே மாறி ரெண்டு இது இருக்கு மெயின். அந்த ரெண்டு இதுல யார் வந்தாலும் கரெக்டா பண்ற மாதிரி இருந்தாதான் நம்ம கருத்து கணிப்புல ஜெயக்குமார் வின் பண்ணுவாரு ரெட்டாளர்னு. விஜய் வந்தா நல்லா இருக்கும். ஜெயக்குமார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். எனக்கு தளபதி விஜய் தான். இப்போ எதனால அவர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அவர் தோணுனா வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்க ஓட்டு டிவி கேக்குதா? எனக்கு ஓட்டு தளபதி விஜய்க்கு தான், டிவிக்கே தான். கண்டிப்பா ஜெயக்குமார் தான் வின் பண்ணுவாரு, வேற யாரும் வின் பண்ண மாட்டாங்க. போன வாட்டி டிஎம்கே வந்து எதுவும் செய்யலைங்க, இந்த வாட்டி ஜெயக்குமார் வந்தா கண்டிப்பா செய்வார் நம்பிக்கை இருக்கு. இப்போ போன தடவை பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் வந்து தோற்றத்துக்கான ஒரு காரணம் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சதால வந்து அவரே சொல்லியிருக்காரு. இப்போ மறுமுறையும் இப்போ வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க, அது ஒரு பின்னடைவா இருக்குமா? அதை வந்து பார்க்கணும். அது ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஆனா கண்டிப்பா ஜெயக்குமார் தான் வருவார். ரெட்டையில சிம்பிளுக்காக கண்டிப்பா ஜெயக்குமார் வந்துருவார். இப்போ வரப்போற சட்டமன்றத்தில் ராயபுரம் தொகுதியில வந்து யார் வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. 5 வரல கட்டாதா யாரும் பண்ணலாம். யார் வந்தா உங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் உயரும் நினைக்கிறீங்க? யார் வந்தாலும் நல்லா இருந்தா போதும். மக்கள் நல்லா, பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும். பொம்பளை பொண்ணுங்க நல்லா இருக்கணும். யார் வந்தாலும் நல்லபடியா எல்லாத்தையும் இது பண்ணா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், அதுதான் கொஞ்சம் இல்லாம இருக்கு. அது கொஞ்சம் பார்த்து. ஸ்டாலின் செஞ்சிருக்காரு. ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணிருக்காருன்னா இந்து மதத்தை புண்படுத்தியிருக்காரு. அது பண்ணலாம், மிச்சபடி எல்லாமே சிறப்பு. ஜெயக்குமார் தான் வருவாரு. எதனால? ஜெயக்குமார் தான் வருவாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் எதனா வராரு போறாரு, அவருக்கு தான் ஓட்டு போடணும். இங்க எம்எல்ஏ இப்ப இருக்கிற எம்எல்ஏ யாருன்னு யாருக்கும் தெரியல. எம்எல்ஏ மட்டும் இல்லை, எம்பியும் தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி ஓட்டு போடுவாங்க? ஓட்டு போட்டு வந்தாங்கன்னு பேரை தவிர இது வரைக்கும் யாரும் அந்த தொகுதி பக்கமே வரல. ஆனா ஜெயக்குமார் ஒருத்தர் தான் எப்பவும் வருவாரு போவாரு. அவர் ஒருத்தர் தான் பண்றாரு இந்த தொகுதிக்கே. அதனால அவருக்கு தான் போடணும்ன்ற எண்ணம். ஜெயக்குமார் சார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிஜேபி கூட கூட்டணி வச்சதால நான் வந்து தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. அவர் சொல்லுவாரு பிஜேபி தான், பிஜேபியால தான் இன்னைக்கு இந்தியாவே தலை நிமிர்ந்து நிக்குது. பிஜேபி இல்லைன்னா இன்னைக்கு எல்லாம் நம்மளாம் அடிமைங்க தான். இவங்க ட்ரம் கிட்ட போய் நம்ம எல்லாம் அடிமையா இருந்திருக்கணும். இன்னைக்கு பிஜேபி இருக்கிறதுனாலதான் இந்தியான்ற இதுல நாமளே எல்லாரும் வந்து தலை நிமிர்ந்து நடக்கிறோம். பிஜேபியை குறை சொல்றது இது அவங்க முதல்ல அவர் தப்பு. அதனாலதான் அவர் போன வாட்டி தோத்ததே. எந்த ஆட்சி வந்தாலும் நல்லது பண்ணணும். மக்கள் வந்து இப்போ வந்து பெண்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதா நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம். அந்த பாதுகாப்பு, அப்புறம் வந்து ரொம்ப ட்ரக்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும். ரவுடிசம், கொலை இதெல்லாம் வந்து நிறைய அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் கண்டிப்பாக வேணும். அந்த கவர்மெண்ட் எது நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் அந்த கவர்மெண்ட் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடுவோம். ராயபுரத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ கரண்ட் எம்எல்ஏ வந்து போன வாட்டி ஒரு 4-5 வாட்டி வெள்ளம் வரும்போதுலாம் வரல. ஸோ அவர் வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும், அவர் வரல. இப்போ அடுத்த வாட்டி நாங்கள் சூஸ் பண்ணுற ஆளு கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணணும். எங்கள் அடிப்படையாக இருக்கிற மக்கள், அதாவது எங்களுக்கும் கீழே நிறைய ஏழை மக்கள், நிறைய இந்த மழை காலம் வந்து நிறைய கொசு தொல்லை வந்துடுது. எலெக்ஷன் வந்தால் தான் மறந்துடிக்கிறாங்க, மற்ற டைம் அடிக்க மாட்டுறாங்க. ஸோ அந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாம் எந்த கவர்மெண்ட் நல்லா கிளியர் பண்ணதோ அந்த கவர்மெண்ட் கண்டிப்பாக நாங்கள் சூஸ் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி இப்போ ராயபுரம் தொகுதியில் வந்து ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியோட பர்சன்டேஜ் வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்கு. ஸோ ராயபுரம் தொகுதியோட ஒரு வெற்றியை வந்து நிர்ணயிக்கிற அளவில் ஒரு பர்சன்டேஜ் இருக்குன்ற போது இப்போ அவங்களோட தரப்பு வந்து யாருக்கு மேக்ஸிமம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப அதிகமாக ஃபிஷர்மேன் மட்டும் இல்லை, இங்கே ராயபுரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவர் வந்து ஏடிஎம்கேல ஜெயக்குமார் சார்னு இருக்கார். அவர் தான் அந்த மாதிரி தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அவர் லாஸ்ட் டைம் வரல, ஐட்ரம்ஸ் மூர்த்தின்னு வந்த அவர் தான் வந்தார். இப்போ அவருக்கு தான் அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, ஜெயக்குமார் சாருக்கு தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் ரொம்ப எப்பயுமே வந்து எல்லாத்துலேயும் கலந்துக்குவார். எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் இப்போ போனார்னா கூட உடனே வீட்டுக்கு வருவார். அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால அவர் நிறைய சூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னோட ஓட்டு வந்து கண்டிப்பாக யார் நம்ம எங்கள் தொகுதிக்கு நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த என்னோட ஓட்டு கண்டிப்பாக விஜய் வின் பண்ணணும் நினைக்கிறேன். எதனால மேம், என்ன காரணம்? புது அரசியல் வரட்டுமே, ஒரு மாற்றம் வரட்டும். குடும்ப அரசியல்ல இருந்து இளைஞர் அரசியல் வரட்டும். இப்போ விஜய்ன்னும் போது பாத்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக நீங்க போறீங்க? விஜய் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஆந்திர மகிழா சபால ஒர்க் பண்ணும்போது நான் நர்ஸா இருந்தேன். அப்ப வரும்போது ஊனமுற்ற மன வளர்ச்சி குன்றிய குழந்தைய 4 குழந்தைய தத்தெடுத்து அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து சலுகையும் வீடு வாங்கி இடம் வாங்கி
இடம் வாங்கி இடம் கட்டி கொடுத்து பேங்க் பேலன்ஸ் போட்டு வச்சிருக்காரு. சின்ன வயசுல திருமணம் ஆகாத வயசுல அவர் 4 குழந்தைய தத்து எடுத்தாரு ஆந்திர மகிழ சபால மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைய. ஏன் அந்த குழந்தைக்கு தேவையானது சாவர வரைக்கும் இன்னும் நடந்துனது சலுகை. இது யாருக்கும் தெரியாத ரகசியம். நாங்க தான் தத்து கொடுத்தோம், ஆந்திர மகிழ சபா தான் தத்து கொடுத்தது அந்த குழந்தைங்களை அவருக்கு. ஏன் அவர் வந்தா செய்ய மாட்டாரு? அந்த சின்ன வயசுலயே அவர் செய்தவர் ஏன் இப்போ வந்து செய்ய மாட்டாரு? விஜய் படுற கஷ்டத்தை எங்களால பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த இளம் வயசுல அத்தனை குழந்தைய தத்து எடுத்தவன் ஏன் எங்களை எடுக்க மாட்டான் தத்து? ஏன் எங்களை காப்பாற்ற மாட்டாரு? காப்பாத்துவாரு. எங்களுக்கு எதுவும் பண்ண வேணாம், அரசியல் நல்லா பண்ணா போதும், பண்ணுவாரு. எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. வரட்டும், எங்களுக்கு எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி அவர் வரணும். ஆனா அவனுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாங்கண்ணா. ரொம்ப கஷ்டம், ரொம்ப குடைச்சல், ரொம்ப துன்பம், ரொம்ப அனுபவிச்சாச்சு. எல்லாமே நாங்க கண்டிப்பா ஓட்டு போடுவோம். ஒரு நாள் கூட விஜய் கட்சிக்காரங்க வந்தது இல்லை. இருந்தாலும் நாங்க ஓட்டு அவங்களுக்கு தான் போடுவோம். வந்தா தத்துறாங்க, கண்டிப்பா நாங்க ஓட்டு போடுவோம். கேட்டு வாங்கினாரு அந்த குழந்தைகளை, எனக்கு கொடுங்க கெஞ்சி கெஞ்சி 4 நாள் அலைஞ்சாரு. அலைஞ்ச பிறகுதான் நாங்க அவருக்கு கொடுத்தோம். அந்த குழந்தைங்க வளர்ந்துட்டு வீடு வாங்கி தாயோட தகப்பனோட வளர்ந்து சாவர வரைக்கும் சாப்பிட்றதுக்கு செய்தவர். ஏன் அரசியலுக்கு வந்தா செய்வார்? அவருடைய சொத்துலதான் அவர் பண்ணாரு, அவருடைய சுய சம்பத்துல தான் அவர் பண்ணார ஒழிய மத்தவங்களுடைய பணத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு வீடு வாங்கி கொடுத்தோ பேங்க் பேலன்ஸ் போட்டு வைக்கல. அவரோட பணம், அவரோட உழைப்பு. ஏன் எங்களுக்கு செய்ய மாட்டாரு? மோஸ்ட்லி வின்னு பார்த்தோம்னா டிஎம்கே தான் வின் ஆகும். ஆனா என்னோட ஓட்டு வந்து டிவிக்கு தான். எதனால நீங்க டிவி கேட்க மாற்றம் பண்ணலான்னு பாக்குறோம். வேற எதுவுமே இல்லை. இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா டிஎம்கேல தான் வந்து முஸ்லீம் சப்போர்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இப்போ டிவிகே வந்து அதை தாண்டி உங்களுக்கு வந்து சப்போர்ட்ஸ் வந்து இப்போ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பண்ணி தான் சார் இருக்காங்க சப்போர்ட். அவங்க இந்த ராயப்பேட்டை வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இங்க டிஎம்கே வின் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா யார் வந்தாலும் பெண்களுக்கான பாதுகாப்போட இந்த மாநிலத்தை கொண்டு போனா ரொம்ப நல்லதா இருக்கும். ஏன்னா நாளுக்கு நாள் பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து ரொம்ப குறைவா இருக்கு. சிறு குழந்தைகள் இருந்து பெரிய மூதாட்டிகள் வரைக்கும் வெளியே போறதுக்கே பயமா இருக்கு. ஆஸ் எ உமனா என்னுடைய ரிக்வஸ்ட் என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலமா உருவாக்குனா ரொம்ப நல்லா இருக்கும். அது யார் வந்தாலும் ஓகேவா. விஜய் தான், அவர் வேட்பாளர் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். நாங்க யாராருக்கும் ஓட்டு போட்டோம், எங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்கல. ஆனா அதிமுக ஜெயக்குமார்னு இருந்தாரு, அவர் வந்தாரு, அவர் கொஞ்சம் நல்லது செஞ்சாரு எங்களுக்கு. இப்போதைக்கு மாற்றம் வேணும், எங்களுக்கு அரசியல்ல மாற்றம் வேணும். ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு மக்களுக்காக எதுவுமே இங்க வந்து ஒருத்தர் திமுக எம்எல்ஏ அன்னைக்கு ஓட்டு கேட்ட அன்னைக்கு பார்த்தோம் அவரை. நாங்க அதோட இன்ன வரைக்கும் பார்க்கல அவர் முகத்தை. நாங்க இந்த தொகுதியில வந்து யாருமே எதுவுமே வந்து செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, மக்களுக்கு எதுவும் தேவையான்னு கூட கேட்க மாட்டாங்க. ஆனா நாங்க வந்து அவர் வந்தா எங்களுக்கு இதெல்லாம் நடக்கும்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷம், நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் வரணும். அவர் வரணும். இந்த ஆட்சியே சரியில்லை சார். இந்த ஆட்சி என்னத்துக்குது? காரி மொஞ்சா ஆச்சு. எல்லாம் எடுத்துக்கிறானுங்க. அவன் மந்திரி கொஞ்சம் எடுத்துக்கிறான். நான் கூட இந்த கூட இருக்கிறாங்க பேர் டப்பாங்க, அவனுங்க கொஞ்சம் பிரிச்சுக்கிறானுங்க சொத்தை. எல்லாம் வீட்டுக்கு 68 பேர் அவனை கருணாநிதி வீட்டுல 68 பேருக்கும் அவனுங்களுக்கு எல்லாம் கொள்ளாடிக்கிறானுங்க பேர். அப்படி கொள்ளாடிக்கிறானுங்க, கூட இருந்துன்னு கொள்ளாடிக்கிறானுங்க. நான் சரியில்லை சார் இந்த ஆட்சி. அவர் வரணும் சார், எங்களுக்கு அதான் சந்தோஷம். அவருனா யார் வந்தா நல்லா இருக்கும்? இவரு விஜய் வரணும் சார், அதான் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு பணம் தேவையில்லை ஒண்ணு. எங்களுக்கு நாங்க 5000 பின்ஷன் தராங்கன்னு கேட்டுட்டு எங்க வீட்டுக்கு 5000 கேக்குறானுங்க டாக்டர் பசங்க. அதுன்றதுக்காக எவ்வளவு அவருக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க, இன்னலுங்க கொடுக்குறாங்க. ஆனா அவர் வரணும், அவர் தான் வருவாரு. அவர் வந்தாதான் நல்லது நடக்கும் மக்களுக்கு. ஆனா அவரை வரக்கூடாதுன்றதுக்காக அவருக்கு என்னென்ன கஷ்டம் கொடுக்க முடியுமோ ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாங்க. 5 கேஸ் போட்டுக்கிறானுங்க. அவர் வரவே கூடாது ரோட்ல. இந்த இடத்துல வந்து ஒரு வேட்பாளர் வந்து ஒரு வாக்கு சேகரிக்க கூட அனுமதி தர மாட்டாங்க. அவர் விஜய் வேட்பாளரை வர வைக்க மாட்டாங்க. அவர் வர வைக்கல பரவாயில்ல, நாங்க போடுறத விசில் சின்னதுதான் போடுவோம். 19 ஓட்ட விசிலுக்கு தான், எல்லாருமே விசிலுக்கு தான் போடுவோம். அவங்க வர தேவையில்ல, அவரை பத்தி எங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஓட்டு கேட்கணும், அவர் வந்து பிரச்சாரம் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. அவர் வராங்க, நாங்க அவரை வர வைப்போம். வந்தா எம்ஜிஆர் வந்தா மாதிரி, எங்களுக்கு விஜயகாந்த் வந்தா மாதிரி அவர் வந்தாருன்னா ஒரு நல்ல ஆட்சி நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, கண்டிப்பா இருக்குது. வெயில்ல நின்னா சுருங்கி செத்துரும் ஒரு நாள் ஃபுல்லா. மரம் அவரு மரத்து நிழல தேடிதான் நம்ம ஓடுவோம், வெயில தேடி ஓட மாட்டோம். அந்த மரத்து நிழல்ல நின்று, ஆனா மரம் யாருக்கிட்டையும் போய் எனக்கு நிழல் கொடு, எனக்கு ஒதுங்க இடம் கொடுன்னு கேட்காது. ஆனா இவர் வந்து இவரை தேடித்தான் நம்ம போய் நிக்க முடியும். எல்லாருமே மரத்து நிழல்ல தான் நம்ம போய் ஒதுங்க முடியும். அந்த மாதிரி மரம் மாதிரி அவர் நல்லா வளருவாரு, நல்லா வாழ்வாரு, எல்லாத்தையும் சாதிப்பாரு. முதல்வரா தலைவரா கட்சி நடிகரா பாக்கல, நம்ம புள்ள, நம்ம தம்பி, நம்ம அண்ணன் அப்படிதான் பாக்குறாங்க எல்லாரும்.
அப்படி இருக்கும்போது ஒரு வீட்லயும் அப்படி வாழறாரு அவரு. வாழறவர் தான் வருவாரு. கண்டிப்பா. கருவில் இருக்கும் குழந்தைக்கு கூட விஜய பத்தி தெரியும். அது கூட ஓட்டு போடணும்னு இருந்தா கண்டிப்பா கருவுல இருந்தே ஓட்டு போட நடிகர் விஜய்க்குன்றாங்க. எம்எல்ஏ வந்து என்ன செஞ்சாரு? ஒண்ணுமே ஆட்டல. அப்படிதான் கம்மியாரு. அப்படிதான் பேசினேன். நான் வரக்கூடாது, இந்த எல்லையில எல்லாம் நீ வரக்கூடாது, தெத்துறாங்க. நிக்க வச்சு தண்ணி கொடுத்து இங்க ஆட்டை நிக்க வச்சு நாங்க இது பண்ணோம். நாங்க இத்தனைக்கு இன்னைக்கெல்லாம் பூ 50 விஜய் கட்சி வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது தடுக்கிறாங்க. சொல்லு எல்லாரும் தான் சொல்றாங்க. விஜய் கட்சி வருஷம்ல ஓட்டுக்காக வருஷம் உள்ள அனுப்ப மாட்டேன்றாங்க. கட்சிக்காரங்களும் விட மாட்டேன்றாங்க. மெயின் நேரம் தெரியுமா? திமுக தான். அதனால டிஎம்கே தான் ஜெயிக்கும். இப்ப புதிய கட்சிகளுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? அவங்களாம் என்ன தெரியும் இந்த தெருவுக்குள்ள நடக்கிறது? வேற ஏரியாக்காரனை கொண்டு வந்து இங்க நிக்க வச்சிருக்காங்க. இந்த ஏரியால என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. 99% ஜெயக்குமார் தான். அப்படி இல்லைன்னா விஜய் பார்க்கலாம். ஜெயக்குமார். டிவிக்கே தானா? சொல்லுமா. வரணும்னு நினைக்கிறேன் சார். ஒரு மாற்றம் இருந்தா இங்க நல்லா இருக்கும். எனக்கு ஆசைப்படுறேன். எதனால மேம் அவங்க வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்ல, பாப்போமே. அவ்வளவு பிரபலமா இருந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போம் என்னதான் செய்யறாரு. வாய்ப்பு நம்ம கொடுக்கணும். அது கொஞ்சம் முன்னேற்றம் பண்ணணும். ஹாய் விஜய் அங்கிள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. சிந்தித்து வாக்களிக்கவும்.